முரளிகிருஷ்ணன். நான் விழுப்புரம் டவுனிலிருந்து வருகிறேன். எனக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக பைக்கில் செல்லும்போது கீழே விழுந்து ரைட் சைடு முட்டியில் அடிபட்டு விட்டது. பிரைவேட் மருத்துவமனை அணுகி மறுநாள் பிளேட் வைத்தார்கள். பிளேட் வைத்தவுடன் ஒரு 8 மாதம் இல்லை 9 மாதத்தில் அந்த பிளேட்டு உடஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு 5 மாதம் கட்டி அந்த பிளேட்டை எடுக்கணும்னு சொன்னோன்னே எலும்பு கூடிடுன்னு சொன்னாங்க. அந்த பிளேட்டை எடுத்தும் எலும்பு கூடலை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 2 முறை ஆப்ரேஷன் பண்ணதில் எனக்கு ஒரு 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் முடிய பண இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே டாக்டர்கிட்ட சொன்னோடனே அவர் என்ன சொன்னார், இனிமேல் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த கை உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, இன்ஃபெக்ஷன் ஆயிரும், கை எடுக்கிற மாதிரி வந்துடும். நான் கொடுக்குற மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 வருஷம் மட்டும் கையை அசையாமல் வச்சுருந்து மருந்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பழைய மாதிரி நீங்கள் பழைய மாதிரி வரலாம் கூட ஒரு 90% கை க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாருங்க. ஆர்எஸ் வேலுமணி டாக்டர் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தாருன்னா நான் ஆப்ரேஷனை பண்ணியிருக்க மாட்டேன், டைரெக்டாக இங்கே வந்திருப்பேன். வந்திருந்தால் எனக்கு இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் ப்ராப்ளம் ஆகிருக்காது. 1 வருஷம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் முடிக்க வேஸ்ட் ஆகி போயிடுச்சு இந்த பிளேட்டு வச்சதுனால. பார்ப்போம், இன் ஃபியூச்சரில் டாக்டர் சொன்னதை கேட்டு செஞ்சு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். இப்போட்டால் இந்த ஆர்எஸ் வேலுமணி டாக்டரை ஒரு ஃபோன் பண்ணியோ இல்லை இந்த வடபழனிலேயே மெயின்லேயே இருக்குது பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க.